வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, மில்க் ஓட்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறதுங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஓட்ஸ் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த சூப்பரான மில்க் ஓட்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மில்க் ஓட்ஸ் பண்ணுறதுக்காக குயிக்கர் பிராண்டில் நான் ஓட்ஸ் வாங்கியிருக்கேங்க. இப்போ இந்த ஓட்ஸ்லேருந்து ஒரு கப் அளவு ஓட்ஸ் எடுத்து நம்ம மில்க் ஓட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு கப் அளவு நம்ம எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு இது ஒருத்தர் சாப்பிட சரியாக இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்த இந்த ஒரு கப் அளவு ஓட்ஸை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் ஏன் இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இந்த கப்பில் தான் அப்படியே தண்ணி மெஷர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால தான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். மில்க் ஓட்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எந்த கப்பில் ஓட்ஸ் எடுத்தோமோ அதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், 5 நிமிஷம் தாங்க ஆகும். இப்போது தண்ணி நல்லா கொதிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஓட்ஸை சேர்க்க போகிறோம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஓட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. ஓட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு 3 நிமிஷம் குக் பண்ணிங்க அப்படின்னா ஓட்ஸ் குக் ஆகிடும். பாருங்கள், 2-3 மினிட்ஸில் ஓட்ஸ் சூப்பராகவே குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் அப்படியே உப்பு சேர்த்து நம்ம சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா இதில் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு ஓட்ஸ்க்கு ஒரு கப் அளவு பால் சரியாக இருக்குங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். நம்ம எடுத்துருக்க பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க எடுத்துக்கணும். அப்போ தான் ஓட்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக தேன் கூட சேர்த்துக்கலாம், இல்லை ஒயிட் சுகர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், நம்ம சேர்த்த பால் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண ஓட்ஸை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பிஸ்தா சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் வச்சுருக்க செரி பழத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஃப்ரூட்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஓட்ஸோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுக்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.